கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ எண்ணப்படுகிற வாலிபர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக சில பேர் எழும்பி அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று, அவர்களை ஒன்றுமில்லாமல் சங்காரமாக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரிடத்தில் இவர்களை குறித்து போய் தகவல்களை கூறுகிறார்கள். ராஜாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, உடைய வார்த்தைகளை அவர்கள் பொறுப்பெடுக்கவில்லை என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் எப்பேற்பட்ட தண்டனையாவது கிடைக்கும். அந்த நேரத்துலதான் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு சூழ்நிலையாய் அமைகிறது. ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நெருப்பிலே இவர்கள் தூக்கி போடப்பட வேண்டும், நெருப்பிலே இவர்கள் மடிய வேண்டும். ஆனால் மனுஷருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கல, விக்கிரகத்தை அவர்கள் வணங்கவில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைந்தவர்களாய், ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல ராஜாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனால் ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்தவர்களாய் அவர்கள் நின்றார்கள். நடந்தது என்ன? நெருப்பிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ தூக்கி போடப்பட்டார்கள். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை காப்பாற்றினார். ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் நெருப்பிலே தூக்கி போடப்பட்டார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிறீர்களா? போராட்டத்தில் இருக்கிறீர்களா? ஆபத்தில் இருக்கிறீர்களா? நெருக்கடியின் சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஆபத்தில் இருக்கிறீர்களா? போராட்டத்தில் சிக்குண்டு, ஐயோ நான் என்ன செய்வது, எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம், ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானமா இருங்கள், தைரியமாக இருங்கள். உங்க சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் கவலை இல்லை, ஆண்டவரை நம்புங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ எண்ணப்படுகிறவர்கள் நெருப்பிலே தூக்கி போடப்பட்டாலும் 3 நபர்கள் அந்த நெருப்பிலே தூக்கி போடப்பட்டார்கள். 4வது நபராக ஆண்டவரே அவர்களிடத்திற்கு கடந்து வந்து அவர்களை காப்பாற்றினார். காரணம், ஆண்டவரை அவர்கள் ஆராதித்தார்கள். எனக்கு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதற்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தரை ஆராதிக்கிற நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் உங்களை தப்படிப்பார், ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய திருக்கரம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். இவர்கள் எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்களோ, இவர்கள் எப்பேற்பட்ட ஆபத்தின் நிலைமையில் இருக்கிறார்களோ, இவர்கள் எப்பேற்பட்ட போராட்டத்தின் சூழ்நிலையில் சிக்குண்டப்பட்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே இவர்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ எண்ணப்படுகிற உம்முடைய தாசர்கள் வைராக்கியமாக அவர்கள் நின்ற பொழுது அவர்கள் ஆராதித்த தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களை காப்பாற்றினீர் ஆண்டவரே, அவர்களை தப்படித்தீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் காப்பாற்றும், இவர்களை தப்படியும். இவர்களுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட சவாலின் சூழ்நிலைகள் இருந்தாலும் அதிலிருந்து இவர்களை காப்பாற்றும், அதிலிருந்து இவர்களை மீட்டெடும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும்.
உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீர் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.